நம்மளை சுற்றி இருக்கிற நிறைய பொய்யான விஷயங்கள் இந்த இரவே முற்றிலுமாக விழணுங்க. ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. சில உறவுகளிடத்தில் அந்த பொய்யான காரியங்கள் இருக்கும், நண்பர்களிடத்துலையும் அந்த பொய்யான காரியங்கள் இருக்கும். நம்ம பார்க்குற நிறைய மனிதர்கள் நம்மளோட பழகிறவங்ககிட்டயும் அந்த பொய்யான காரியங்கள் இருக்கும். அதெல்லாம் இந்த இரவே விழும்படி உங்கள் வாழ்க்கையில் உண்மை உயரும்படி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். ஏமேன். அதுக்கான 10 ஜெப குறிப்புகள் நோட் பண்ணிக்கோங்க. பொய்யான எல்லா விஷயங்களும் வெளிப்படணும் ஆண்டவரே, உண்மை நிலைக்கப்படணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு படுங்க. உண்மையை விட, அதாவது உண்மையை விட எல்லா விக்கிரகங்களும் அதாவது ஒளியட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு படுங்க. நம்மளுடைய இருதயத்தில் இருக்கிற ஒருவேளை பொய்யான காரியங்கள் இருக்குமானால் அது விழணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு படுங்க. எங்கள் குடும்பத்தில் உண்மையாகவே எல்லாரும் நேர்மையோடு நிலைத்திருக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு படுங்க. எங்கள் பிள்ளைங்க உங்களை மட்டுமே தேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு படுங்க. எங்கள் வாழ்க்கை முழுவதும் உமக்கு தான் அர்ப்பணிக்கப்பட்டது ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிச்சுட்டு படுங்க. 7வது சோதனையிலும் உண்மையாக இருக்கணும்னு சொல்லி ஜெபிச்சுட்டு படுங்க. மறைந்திருக்கிற எல்லா விஷயங்களும் வெளிச்சத்துக்கு வரட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் ஜெபிச்சுட்டு படுங்க. எங்கள் வாழ்க்கையில் நீர் மட்டும் உயர்த்தப்படணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிச்சுட்டு படுங்க. எங்கள் குடும்பம் உண்மையான தேவனை சீக்கிரத்தில் அறியணும், அதில் நிலைத்திருக்கணும்னு சொல்லி ஜெபிச்சுட்டு படுங்க. நிச்சயம் ஆண்டவர் நிம்மதியான ஒரு தூக்கத்தை கொடுப்பார். உங்கள் வாழ்க்கை மாறும். ஏமேன்.